வியட்நாமில் சுற்றுலா சென்றபோது படகு கவிழ்ந்த விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 பேர், கர்நாடகாவைச் சேர்ந்த 5 பேர், கேரளாவைச் சேர்ந்த 2 பேர் என 15 பேர் உயிரிழந்தனர். இறந்தவர்களின் உடல்களை தாயகம் கொண்டுவர வெளியுறவுத்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. வியட்நாமில் படகு கவிழ்ந்த விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த துயரமான செய்தி அறிந்து வேதனை அடைந்தேன். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உலகில் மிக வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்தியா திகழ்கிறது. உலகம் முழுவதும் உள்ள பல நாடுகள் இன்று இந்தியாவின் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு துறையில் ஆர்வம் காட்டி வருகின்றன என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். பழனியில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை மீட்கவும் சட்டவிரோத பத்திரப்பதிவை ரத்து செய்யவும் அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். இனாம் நிலங்களின் உரிமையை உறுதி செய்யும் தமிழக அரசின் நடவடிக்கைக்கு வி த லீடர் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை ஆதரவு தெரிவித்துள்ளார். இது ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் பல ஆண்டுகளாக நிலவி வந்த பதிவு சிக்கல்களையும் தீர்க்கும் ஒரு முக்கியமான நடவடிக்கை என்றார்.